विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அவித்யாதி அனிர்வாச்சியத்வே அர்த்தாபத்தி பிரமாண நிரூபணம் இந்த பிரகரணத்துல இருக்கும். அவித்யாதிகள்னா அனிர்வாச்சியம். அனிர்வாச்சியம்னா சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? சத்தென்றோ அசத்தென்றோ சதசத்தென்றோ சொல்ல முடியாது. அனிர்வாச்சியம்னே சொல்றோமே, அனிர்வாச்சியம் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அனிர்வாச்சியம்னா சத்வேனவா அசத்வேனவா சதசத்வேனவா நிர்வக்தும் அசக்கியம். அதான் அனிர்வாச்சியம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம். ஒரு விதமா வாயாலேயே சொல்ல முடியாதுங்கிற அர்த்தம் இல்லை. சத்தாகவோ அசத்தாகவோ சதசத்தாகவோ சொல்ல முடியாது அப்படிங்கிற அர்த்தம். அதான் லட்சணமா சொல்லியிருக்க. அந்த லட்சணத்தை மட்டும் சொல்லல, பிரமாணம் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது அகம் ந ஜானாமி அப்படிங்கிற ஒரு பிரத்யட்சமே பிரமாணம் அப்படின்னு சொல்ற. பிறகு அதுக்கு அனுமானமும் பிரமாணம் சொல்லியிருக்க. இந்த ரெண்டு பிரமாணம் தானோ அப்படின்னா இல்ல, அர்த்தாபத்தி பிரமாணமும் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி அர்த்தாபத்தி பிரமாணம் நமக்கு சொன்னார். அது எப்படி இருக்கு அர்த்தாபத்து? சச்சேன் ந பாத்தியேத அசச்சேத் ந பிரதீயேத பாத்தியதே பிரதீயதேச்ச தஸ்மாத் அனிர்வாச்சியம் அப்படின்னு சொன்னார். அவித்யா நிர்வாச்சம்ங்கிறதுக்கு எப்படி சொல்லியிருக்க? அது சத்தாக இருந்தா பாதிக்கப்படாது. ஏன்னா சத்து திரிகாலா பாத்தியம். இதுவும் சத்துன்னு சொன்னா இது பாதிக்கப்படாது. ஆனா பாதிக்கப்படுறதே எப்படி பாதிக்கப்படுறது? ஞானம் வந்தா அஜானம் போறது. இது எல்லோரும் தெரிஞ்சதான விஷயம். சத்தாக இருந்தால் அது பாதிக்கப்படப்படாது, ஆனாலும் பாதிக்கப்படுகிறது. அதனால இது சத்துன்னு சொல்ல முடியலை. சரி, அசத்துன்னு சொல்லுவோமோ அப்படின்னு பார்த்தேன்னா, அசத்தான பதார்த்தம் சசசுருங்கம் முதலிய பதார்த்தங்கள், முயல் கம்பு போன்றது, அது தெரியவே தெரியாது. தத்வேன பிரதீதி இல்லை அதுக்கு. எப்பவும் ஏதோ வாக்குனால நம்ம சொல்றோமே தவிர சத்வேன அதுக்கு பிரதீதி யாரும் பார்த்ததில்லை. ஆகையால் அதை அசத்துன்னு சொல்றோம். இந்த அவித்யையும் அசத்தாக இருக்குமேயானால் தோணவே படாது. ஆனா இதுதான் நான் அறியலை அப்படின்னு தோன்றது எல்லோருக்கும். அவித்யா காரியமான ஜெகத்தை பார்த்து கொண்டிருக்கோமே, ஆகையால் இது அசத்தும் இல்லை. சத்துங்கிற கேட்டகரியில சொல்ல முடியல, அசத்துங்கிற கேட்டகரியில சொல்ல முடியல, சதசத்தாகாது. வேற வழி என்னன்னு அனிர்வாச்சத்துவம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டோம். இப்படி தீர்மானம் பண்ணின பிறகு அதுக்கு மேல 4-5 கேள்விகள் நியாயாமிரதக்காரர் சொன்னதுமே அவைகளுக்கெல்லாம் பதில் சொன்னோம். கடைசியில ஒண்ணு சொல்லியிருக்கோம், பாதம்னு வறுமையானால் அந்த பாதம் எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா, அது எந்த சத்தையில ஒரு பொருள் இருக்கோ அந்த சத்தை விட நியூன சத்தையா இருந்தா அதுக்கு பாதம் வராது. பாதக ஞானமானது முன்னால எந்த பொருள் இருக்கோ அந்த சத்தை விட நியூன சத்தையா இருக்கப்படாது. இப்ப ஜாகிரத்துல ஒருத்தன் பணக்காரனா இருக்கான், ஏழையில அவன் சொப்னத்துல அவன் ஏழையாக பார்க்கிறான் தன்னை. இவன் இந்த பணம் எல்லாம் போயிடுமோ? போகாது. ஏன்? ஜாக்கிரத்துல இருக்கிற சத்தையானது வியாபகாரிக சத்தை, சொப்னத்துல பார்த்த பதார்த்தமானது அதை விட குறைச்சலா இருக்கக்கூடியதான பிராதிபாசிக சத்தை. ஆகையால் சுவாப்னிக ஞானம் பிராதிபாசிகமாய் இருப்பதனால் வியாபகாரிகமாக இருக்கக்கூடியதான அதை விட அதிகமான சத்தை உள்ளதான வியாபகாரிக ஞானத்தில் இருக்கக்கூடியதான பொருளை அது அழிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி
அந்யூன சத்தாக்கமா இருந்தா போரும், அதிக சத்தாக்கமாக வேண்டியதில்லை. சுவாப்னிக பதார்த்தத்திலேயே பதார்த்தங்களுக்கு சுவாப்னிக பதார்த்தத்திலேயே பாதம் வரலாம். ஸ்வப்னத்துல ஒரு யானையை பார்த்தான், கொஞ்ச நேரம் ஆனப்புறம் அது யானை இல்லை, வேற இன்னொரு பொருள், ஒரு கட்டையனோ ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிடலாம். இப்ப ஸ்வப்ன பதார்த்தத்தினாலேயே ஸ்வப்ன பதார்த்தத்துக்கு பாதம் வந்திருக்கு. அதனால ஸ்வப்ன பதார்த்தத்தினால ஸ்வப்ன பதார்த்தம் பாதம் வந்தாலும் அது பாயுதமா இருக்க மித்யா புத்தம். பாதக ஜானமும் மித்தியாதான், பாத்திய ஜானமும் மித்திய. ஆகையால் அந்யூன சத்தையா இருந்தால் போரும், அதிக சத்தகா இருக்கணும்னு நிர்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி இதுவரைக்கும் போன தரம் இந்த ஸ்ருதிகள்ல என்ன பண்றது தெரியுமோ, நான் எல்லாவற்றையும் அவித்யை உட்பட்ட அழிஞ்சு போறது அப்படின்னு. நேகனானாஸ்தி கிஞ்சன ஐயா பிரம்மத்தினிடத்தில் நானா பதார்த்தாக நாஸ்தி, நானாத்துவம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ற. ஆகையால் சகல பதார்த்தங்களுக்கும் அவித்யைக்கும் அது பாதக ஞானமாக அமைஞ்சிருக்க பிரம்ம ஜானம். அதனால ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு சொல்ற. இப்படி இருக்க நம்மளவாளுக்குள்ளேயே சில பேர் இந்த ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டு இருக்காங்க. இது ஏகதேசிகள்னு பேருவா. இந்த ஏகதேசிகளா இருக்கிறவா ஏகதேசிகள சித்தாந்திகள் தான். அவளுக்குள்ள இப்படி சொன்ன என்ன அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்க. அவளுடைய ஒரு பட்சத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்லணும். அப்படி சொன்னா சில தோஷங்கள் வரும். ஆகையால் அப்படி சொல்லப்படாதுன்னு சுஹ்ருத் பூத்வா மேல போய் சொல்லப்படாது. கேசித்து சதசதித்ய அசத்விலட்சண ஏவ விவக்ஷிதம் நச்ச அசதயேவ இத்யவதாரணஸ்ய சதசத்விலட்சணம் நசேத் இத்யர்த்த பர்யவசானேன பிரதியோகி அப்பிரசித்யா ஆபாதக அப்பிரசித்தி இது வாச்சியம். இப்படின்னு அதுக்கு அடுத்ததாக ஒரு 630வது பக்கத்துல 2வது பேராகிராஃப். கேசித்து சில பேர் அஸ்மதியால் தான் இந்த என்ன சொல்லிட்டு இருக்க, சதசத் சதிதி அசத்தையேவ விலட்சணம் ஏ விவட்சிதம். சத்துன்னா என்ன சார், சத்தத்தோட கூடியது சத்து இல்லை, ஆனா சத்துன்னு அசத்து இல்லை, அவ்வளவுதான். சத்துன்னு என்ன அர்த்தம், அசத்து இல்லாதது சத்து. அதனால அசத்தையேவ விலட்சணம் இங்க விவட்சிதம். ஏன்னா மேல போய் சொல்ல போறோம், இந்த அவித்யாதிகளை அவித்யா பாவரூபம்னு முன்னால சொல்லியிருக்கோம். பாவரூபம்னா பாசிட்டிவ் என்டிட்டி அப்படின்னு. அவித்யா அபாவ ரூபம் இல்லை. நம்ம அவித்யா அபாவ ரூபம் இல்லைன்னா எப்படி ஞானாபாவத்தை அவித்யன்னு சொல்லலாம். எனக்கு தெரியலன்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அவித்யக்கு நீங்க என்ன சொல்லிருக்கேன், என்ன பிரமாணம், நஜானாமி அந்த நஜானியமின்னு என்ன அர்த்தம், அறியலை அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இது அபாவ ரூபமாக ஞானாபாவ ரூபமாக அவித்யை வச்சுக்கலாம்னு நையாயிகாதிகள்னு சொல்றாங்க. அவ தமஸ சொல்லும் பொழுதும் நீங்க இந்த ஞானத்துக்கு திருஷ்டாந்தமாக அஜானத்துக்கு திருஷ்டாந்தமாக தமஸத்தான் சொல்லணும். அந்த அவளும் தமஸ என்ன சொல்ற, பிரௌட பிரகாசக யாவத்தேஜோ பாவா தமஹா அப்படி. இருட்டுன்னு என்ன சார், வெளிச்சமே இல்லாதான் இருக்கு. ஒரு சின்ன வெளிச்சம் கூட இருக்கப்பட பிரௌட பிரகாசக யாவத்தேஜோ பாவா அதான் இருட்டு அப்படின்னு சொல்ற. நம்ம சொன்னதான தம பிரகாசியோங்கிற இடத்துல திருஷ்டாந்தமான தமஸுக்கும் அபாவ ரூபமா சொல்லிவிட்டா, அவித்யையும் அபாவ ரூபமா சொல்லலாமே அப்படின்னு அவ சொல்லிவிட்டா. அதே மாதிரி நம்ம சொல்றோம், அந்த அவிஞானம்னு இருக்கு பத்தில, இது பாவமும் இல்லை அபாவமும் இல்லை. ஆனா பாவம்னு சொல்லிட்டு இருக்கோமே, பாவம்னு சொன்னா என்ன அர்த்தம், அபாவம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ எப்படி ஒரு குடத்தையோ ஒரு பொருளையோ கொண்டு வந்து முன்னால காட்டுற மாதிரி இந்த பொருளை அவித்யை கொண்டு வந்து இந்த அங்கம் கையில கொடுக்க முடியாது. அவித்யை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. ஒரு வாட்சோ ஒரு ஏதாவது இருந்தா இந்தாங்க வச்சுங்க அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பாவ பதார்த்தம். ஒரு பொருளாக இருக்கக்கூடியது எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்னா அதை கொடுக்கலாம். அதே மாதிரி அவித்யை கொடுக்க முடியாது. ஏன்னா அவித்யானது பாவ பதார்த்தமா இருந்தாலும் அது அபாவ விலட்சணம், அவ்வளவுதான் சொல்லுது. கீழே நம்ம சொல்லியிருக்கோம், அவித்யனுடைய ஸ்வரூபம் என்ன, பாவாபாவ விலட்சணம் நடுவாரந்தத்துல இருக்கு.
பாவம்னு சொல்ல முடியல, அபாவம்னு சொல்ல முடியல. ஆனா பாவம்னு சொல்றோம். ஏன் பாவம்னு சொல்றோம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா இந்த அவித்யானது ஆவரணம் பண்றதுன்னு சொல்றோம். நைவேக கிஞ்சனாக்கிர ஆசீத் மிருத்யு நைவேதம் அமிர்தம் ஆசீத். இந்த உலகத்துல சிருஷ்டிக்கு முன்னால ஒன்றும் இல்லை, மிருத்யுனால்தான் மறைக்கப்பட்டிருந்தது. மிருத்யுனால என்ன அவித்யாவையும் மிருத்யு, இந்த மிருத்யுனாலதான் மறைக்கப்பட்டிருந்ததுன்னா எது ஒரு ஆவரணம் பண்றதோ அது இருக்கிற பொருள் தானே ஆவரணம் பண்ணும். உன்னை மறைக்கிறதுன்னா அது பாசிட்டிவா இருந்தா தான் மறைக்க முடியும். ஆகையால் இதை நாம இந்த அவித்யை பாசிட்டிவ்னு ஒத்துட்டு இருக்கோம். அப்ப வஸ்துதா நமக்கு ஒண்ணு வேற ஒண்ணும் கிடைக்கல, ஸ்ருதியானது மறைச்சுட்டு இருக்குன்னு சொன்னதுனால அது ஒரு பாவ பதார்த்தமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த பாவம்னு என்ன, கடப்பட்டாதிகள் எப்படி தனியாக கையால எடுத்து கொடுக்க முடியுமோ அப்படி எடுத்து கொடுக்க முடியல. ஆனா என்னென்ன அபாவமும் இல்லை, இது அபாவமா இருந்தா மறைக்காது, பாவமா இருந்தா நமக்கு என்ன கையால கொடுக்கணும்னு காசை கையால எடுத்து கொடுக்க முடியுமா? பாவ பதார்த்தமா இருந்தா அப்படி இருக்கணும் நிர்பந்தம் இல்லை. அதனால இங்க அது பாவம்னு என்ன அர்த்தம், அபாவ விலட்சணம். அதான் சொல்ற சதித்யதி சதிதி அசத்தையேவ விலட்சணம் இஹ விவட்சிதம். சத்துன்னு அசத்தை விட வேறானது அப்படிதான் இங்க சொல்றோம். அசத ஏவா இத்தியவதாரணஸ்ய அசத ஏவ விலட்சணம்னு சொன்ன அசத்தை மட்டும் பிரிச்சு விடுவா அப்படின்னு சொன்னா அதனாலேயே சதசத் விலட்சணம் நச்சேத் இத்தியர்த்த பரியவசானேனா. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னு, இப்ப அசத்தை விட வேறானது, அசத்தை விட வேறானது எது எது நீங்க பார்த்தீங்கன்னா சத்து ஒண்ணு அசத்தை விட வேறானது, நடுவில் இருக்கக்கூடியதான மித்யா பதார்த்தங்கள் அசத்தை விட வேறானது. ஞாபகம் வச்சுக்கோ, எங்க அத்வைத சித்தாந்தத்துல மேல சத்து பிரம்மம், கீழே அசத்து யாருக்கும் தெரியாது, நடுவில் இருக்கிற உலகமெல்லாம் அவித்யா அனிர்வாச்சியம். இதான் சதசத் லட்சணம். அசத்தை விட வேறானதுன்னு எப்ப நான் சொன்னேனோ, அசவித்த வேறானது எதுவா இருக்க முடியும், சதசத் லட்சணமாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா சத்தை விட வேறானதுன்னு வேற சொல்லிவிட்டேல, சச்சேதுன்றல. அதனால என்ன ஆகும் கடைசியில, சதசத் விலட்சணம் நச்சே. இப்ப என்னாச்சு, சச்சேன்ன பாத்தியேதான்னு இருக்கு, சதசத் விலட்சணம் நச்சேத் பாத்தியேதா ந பாத்தியேதா இத்தியர்த்த பர்யவசானேனா. சத்துங்கிறது நமக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டோம். அசத்து இல்லைன்னு அடுத்த கேட்டகரி இது ஒண்ணு, இது ஒண்ணுதான் மிஞ்சி இருக்கு. சதசத் விலட்சணமாக இருக்காத போனால் சச்சேத் ந பாத்தியேதா அல்லது சதசத் விலட்சணம் நச்சேத் பாத்தியேதா அப்படின்னு ஆகணும். இத்தியர்த்த பர்யவசானேனா. இப்ப என்ன ஆச்சுன்னு, ஆபாதகம் சதசத் விலட்சணம், அதை வச்சுட்டு எதை சொல்றேன், பாத்தியத்வாபாவத்தை ஸ்தாபிக்கிறேன். அர்த்தாபத்தியில என்ன அர்த்தம், ஒரு ஆபாதகம்னு ஒண்ணு இருக்கணும், ஆபாத்தியம்னு ஒண்ணு இருக்கணும். எதனால எதை எதை கண்டுபிடிச்சல், இங்க சதசத் விலட்சணம் இல்லாதனால அது பாதிக்கப்படணும், பாதிக்கப்படப்படாது அப்படின்னு பாத்தியத்வாபாவத்தை நீங்க ஆபாத்தியம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, இப்படி நீங்க சொன்னடையாதால் பிரதியோகி பிரசித்தி வராது. பிரதியோகி இல்லாதனால, பிரதியோகி என்னது சதசத் விலட்சணம், அந்த சதசத் விலட்சணம் ஸ்தாபிக்கிறதுக்காகத்தானே நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கீள். இது சதசத் விலட்சணம்ங்கிறது கிடைக்கலையே சார், அதுதான் அப்பிரசித்தமா இருக்க. நீங்க பாத்தியத்வாபாவத்தை ப்ரூவ் பண்ண போறேன், பாத்தியத்வாபாவத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா சதசத் விலட்சணமா இல்லாத போனால் அப்படின்னு சொல்றேன். இப்ப சதசத் விலட்சணம்ங்கிற ஒரு பொருளையே நம்ம இது வரைக்கும் அதுக்காகத்தானே பிரமாணம் தேடிட்டு இருக்கோம். அதனால பிரமாணம் தேடிட்டு இருக்கிற அதுவே இல்லைன்னு சொல்றேன் நீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் மாட்டிக்கிறது. அதான் சொல்ற பிரதியோகி அப்பிரசித்தியா ஆபாதக அப்பிரசித்தி. ஆபாதகமான பதார்த்தம் வரலையே, அப்பிரசித்தமாச்சு அப்படின்னு சொல்லப்படாது. ஏன், பிரதியோகி பிரசித்தே அனுமானேன பிராகேவ சாதிதத்வாத். இந்த பிரதியோகி பிரசித்தி வரலேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தா அது தப்பு சுவாமி. ஏன்னா பிரதியோகி பிரசித்தியை பத்தி நான் முன்னாலேயே அனுமானத்தினாலேயே சொல்லிவிட்டோம். எங்க
விமதம் சத்வரஹிதத்வே சதி அசத்வரஹிதத்வே சத்வாசத்வரஹிதம் பாத்தியத்வாத் தோஷ பிரயுக்த பானத்வாத்வா என்னைவம் தன்னைவம் யதா பிரம்மா அப்படின்னு 627வது பக்கத்துல 4வது லைன், அது 5வது லைன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அனுமானத்தினாலேயே இது கிடைச்ச போச்சு அப்படிங்கிற விவகாரம் முன்னாலேயே நம்ம சொல்லணும். அங்கேயே அப்பிரசித்த விசேஷணம்னு சொல்லி அப்பிரசித்த விசேஷணத்துவம் தத்வாசத்வே சமானாதிகரண அத்தியந்தாபாவ பிரதியோகினி தர்மத்வாத் ரூபவத் தத்துவம் அசத்வ அனதிகரண அனிஷ்டம் அசத்வம் வா சத்வ அனதிகரண அனிஷ்டம் தர்மத்வாத் ரூபவத் அப்படின்னு சாமான்யமாக இதை கிடைச்சிருக்குங்கிறது முன்னாலேயே சொல்லிவிட்டோம். ஆகையால பிரதியோகி அப்பிரசித்தின்னு மட்டும் நீங்க சொல்லப்படாது. பிரதியோகி பிரசித்தமாகத்தான் இருக்கு, அதனால ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு சமாச்சாரம். இது பிரதியோகி பிரசித்தேகே அனுமானேன பிராகேவா இதுக்கு முன்னாலேயே ஸ்தாபிதம் பண்ணியாச்சு, அந்த தோஷம் சொல்ல முடியாது. நச்ச சதசத் விலட்சணம் நச்சேத் இத்திரத்ர தத் கிமபி கிமிதி பூர்வகல்ப விகல்ப பிரசரஹா. அதுல சதசத் விலட்சணம்னு சொல்ல சுவாமி நீங்க. இந்த சத்துன்னு என்னது? சத்த 6 விதமாக நம்ம டிவைட் பண்ணிட்டு இருக்கோம். சத்தா ஜாதின்னு ஒண்ணு, அர்த்தக்கிரியா காரியாக இருக்கிறதெல்லாம் சத்துன்னு சொல்லியிருக்கோம், பிராமணிகத்துவம் சத்துன்னு சொல்லியிருக்கோம், இப்படி பலவிதமாக நம்ம சொல்லியிருக்கோமே. ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மதம். நையாயிக்கன் சத்த ஜாதின்னு சொல்றான், பௌத்தர் சத்த அர்த்தக்கிரியா காரியத்துவம் தான் சத்துவம்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த விகல்பங்கள்லாம் உங்களுக்கு வராதே. சதசத் விலட்சணம் நட்டேதித்யத்ர தத் கிமிதி பூர்வ கல்ப பிரசரஹ பிராமாணிகத்துவ ரூப சத்வே தோஷ அனவகாசாத். இதற்கு முன்னாலேயே நம்ம சொல்லிவிட்டேன், தத்துவங்கிறது எங்க மதத்துல பிராமாணிகத்துவம் அப்படின்னு சொல்லி, பிராமாணிகத்துவம்னு சொன்னா ஒரு தோஷமும் வராது. சரியா? நச்ச பாதேனைவ அனிர்வாச்சியத்வ சித்யா க்யாத்யுக்த்ய யோகா. இப்ப தச்சேத் ந பாத்தியேதான்னு சொன்னேன். சத்தா இருந்தால் பாதிக்கப்படப்படாது. இப்ப என்ன சொல்றேன், தத்துவத்தை ஆபாதகம் பண்ணி அதனால பாத்தியத்வாபாவத்தை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இது சத்தா இருந்தா பாதிக்கப்படப்படாது, அவித்தியோ பாதிக்கப்படுகிறது. ஆகையால் அது சத்து இல்லை. அது சத்து இல்லைன்னு சொன்னதுனால அசத்தும் இல்லை. விவகாரம் என்னாச்சு, சதத்தை தீர்மானம் ஆயிடுச்சு. இப்ப இந்த கியாதின்னு ஒண்ணு எதுக்கு சொல்றேன்? சத்தா இருக்கு, சத்து இல்லாதனால பாதிக்கப்படல, சத்தா இருந்தால் பாதிக்கப்படப்படாது. இது சத்து இல்ல, பாதிக்கப்படுகிறது. சிம்பிளா அவ்வளவுதான் சொல்ல வேண்டியது. கியாத்யுக்தி எதுக்கு? அப்ப தத்துவ கியாதி என்ன சொல்ற? கியாதி பாத அந்நியதானுபபத்தி. பாதிக்கப்படுறதுனாலையும் தோணுகின்ற காரணத்தினாலையும் அது அனிர்வச்சனீயத்துவம்னு சொல்ல வேண்டியது இல்லையே. தத்த அது பாத்தியத்தை அடையது, அது பாதிக்கப்படுகிறது. ஆகையால் சத்து இல்லை, அசத்து இருக்க முடியாது. நேச்சுரலி என்ன ஆகணும், சத்து லட்சணம் ஆயிடும். அப்படிங்கிற கியாத்யுக்தி சொல்ல வேண்டியது இல்லையே அப்படிங்கிற. நச்ச பாதேனைவ அனிர்வாச்சத்வ சித்யா. ஏன்னா பாதம்னு சொன்னா பாதமானது நித்யா பதார்த்தத்துக்கு தான் வரும், அசத்துக்கு வராது. பாருங்க, இது பாதிக்கப்படுறதுன்னு எது பாதிக்கப்படும்? சத்து பாதிக்கப்படாது சார். சத்துக்கு லட்சணமே சரிக்கா இருக்கு அபாத்தியத்துவம். சரி, அசத்து அது பொருளை இல்லையா, அது எப்படி பாதிக்கப்படும்? விவகாரம் என்ன, பாதிக்கப்படுகிறதுன்னு சொன்னதுனாலேயே இது வினட்டம்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்ப இதையே தெரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் கியாத்யுக்தி எதுக்கு வேண்டியது இல்லையே. இப்ப நம்ம முதல்ல இதை சொன்னதுனாலேயே அது அனிர்வச்சனீயம்னு ப்ரூவ் ஆயிடுது, பாதிக்கப்படுறதுனாலேயே அனிர்வச்சனீயம்னு ப்ரூவ் ஆயிடுது. ஏன்னா சத்தா இருந்தால் பாதிக்கப்படப்படாது. எப்ப பாதிக்கப்படுகிறதோ அது சத்து இல்லை, அது பாதிக்கப்பட்டதுனாலேயே அசத்தும் இல்லை, அசத்துக்கும் பாதம் இல்லையே. ஏன் பொருளே இல்லாததுனால பாதம் இல்லையே. இப்ப சத்தும் இல்லை அசத்தும் இல்லைன்னு அது என்னது சார்? சதசத் லட்சணம் வந்துருத்த. சச்சேன்ன பாத்தியேதா அசச்சேன்ன பிரதியேதா. அதனால 2 சொல்றேன் நீங்க, எதுக்கு ஒண்ணு வேஸ்ட் தானே, இல்லாமலேயே சொல்லலாமே அப்படிங்கிறான். நட்ட
பாதேனைவ அனிர்வச்சனீயத்துவ சித்தியா சத்துக்கு அவித்யைக்கு பாதம் வருவதனாலேயே அது அனிர்வச்சனீயம் என்று கிடைத்ததனால் ख्यात्युक्ति अयोगः அது அசச்சேன்ன பிரதீயேத ख्यातिன பிரதீதின்னு அர்த்தம் அது வேண்டியது இல்லையே அப்படிங்கிறார் தஸ்யாக அர்த்தாபத்தியந்தரத்வாத் சித்தாந்தி என்ன சொல்லிவிட்டார் சார் சச்சேன்ன பாத்தியதான் ஒரு அர்த்தாபத்தி அசச்சேன்ன பிரதீயேத அது வேற அர்த்தாபத்தி ரெண்டு அர்த்தாபத்தி இங்கே இது ஒண்ணு சொன்னதானே இது ரெண்டு ஒன்னா இருந்தா ஒரு பார்ட் வேஸ்ட்டுங்கள் அது சத்தா இருந்தால் பாதிக்கப்படப்படாது பாதிக்கப்படுறது சத்து இல்லை அசத்தும் இல்லை விவகாரம் என்னடா விவகாரம் சரசத்துவம் அதாச்சு அதே போல அசச்சேன் ந பிரதீயேதா அப்படின்னு சொல்றேன் இந்த அசச்சேன் ந பிரதீயேதாவே அது தனி ஏன்னா இந்த அசத்தா இருந்தால் பிரதீதி விஷயம் ஆகப்படாது ஆனா பிரதீதி விஷயம் மாறுது மாமஹன்ன ஜானாமி அப்படி பிரதீதி விஷயம் மாறுது So you are able to cognize it. I don't know அப்படின்னு you cognize. இப்ப இது அசத்தா இருந்தா தோணுமா சார் உங்களுக்கு எங்கேயாவது சசிவிஷானத்தை யாராவது பார்த்திருக்காளா இதோ இதுதான் சசிவிஷானம் எடுத்து சொல்லியிருக்காளா ஸோ அசத்தா இருந்தால் தோணப்படாது சத்தா இருந்தா பிரம்மம் தோணுமா பிரம்மம் தான் தோணாதுன்னு சொல்லிட்டேனே அது அசத்து இல்லை ஆனாலும் தோணாது ஏன் சார் தோணாது ஏன் தோணாதுன்னு சொன்னா அசப்தமஸ்பர்சம ரூபமவ்யயம் ததா அரசம் நித்தியமகந்த பச்சயத் அப்படிங்கிறதுனால சப்தஸ்பர்சாதிகள்லாம் இல்லாததுனால இந்திரிய விஷயமாகாது எது இந்திரிய விஷயமோ அதான் மனோ விஷயமாகும் அது மனோ விஷயமோ ஆகாது அது ஸ்வப்பிரகாசமா இருந்தாலும் அஜானத்தினால மறைக்கப்பட்டதுக்கு ஆகையால் சொத்தா விஷயமாகாது சத்தானது பிரதீதி ஆகாது அசத்தானது பிரதீதி ஆகாது அப்ப எது பிரதீதியாகும் சதசத்தா இருக்கிற மித்யா பதார்த்தம் தான் ஸோ அசத்து இல்லேன்னு பிரதீதி இல்லேன்னு சொன்னதுனாலேயே அசத்துக்கு பிரதீதி இல்லை சத்துக்கும் சத்துங்கிறது ஒன் செட் ஒரே யூனிட்டரி ஆப்ஜெக்ட் எலிமெண்ட் அது ஒரே செட்டு தான் ஸோ அது விவகாரம் என்னன்னா அதுவும் தோணாது இங்க நடுவில் இருக்கிற மித்யா பதார்த்தம் இதுதான் ஸோ சச்சென்ன பாத்தியத்தான்னு சொன்னாலே பிரபஞ்சம் அசத்துன்னு இது அனிர்வச்சனீயம்னு வந்தாச்சு அசச்சேன்ன பிரதீயதைன்னு சொன்னாலே அனிர்வச்சனீயத்துன்னு வந்தாச்சு இந்த ரெண்டையும் சேர்த்து ஏன் சார் சொல்றேன் சத்திய அர்த்த அபத்தியந்தரத்வாத் ஆமா நீர் பாட்டுக்கு எது சொன்னாலும் அது வேறேன்னு சமான்னு சொல்லி தப்பிச்சுன்னு போயிடுறேன் பாஷ்யத்துல பாத பிரதீதி அனுபபத்தேன்னு இருக்கு அப்படி பிரதாரண்யக பாஷ்யத்துல இப்படி சொன்னதுனால அது நீங்க எப்படி ரெண்டு செப்பரேட் அப்படின்னு சொல்வேன் அப்படின்னு கேட்டேன்னா ஆகரே ஏகத்துவோக்திஸ்து இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே ஒரே அர்த்தாபத்தின்னு பிரதாரண்யக பாஷ்யத்துல சொல்லியிருக்கே அப்ப பாஷ்யக்காரர் தப்பா நீங்க ரெண்டு அர்த்தாபத்தின்னு சொல்றேன் பாஷ்யக்காரர் ஒரு அர்த்தாபத்தியாத்தானே அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா ஆகரே ஏகத்துவோக்தி பிரயோஜன ஐக்கியாது ரெண்டு பிரயோஜனம் ஒண்ணுதான்ப்பா இது கண்டதா தாத்பரியதா இத்யாஹு கண்டதா அப்படித்தான் சொல்லிருக்கார் தாத்பரியமாகவும் இதான் சொல்லியிருக்கார் திருஷ்ட நஷ்ட ஸ்வரூபத்வாத் அங்கே பாஷ்யத்துல ததன்யத்வாதிகரணத்துல திருஷ்ட நஷ்ட நஷ்டம்னு சொன்னதுனால பாத்தியம் திருஷ்டம்னு சொன்னா பிரதீதி அதாவது எப்படி இருக்கு திருஷ்ட நஷ்டஸ்வரூபத்வாத் ஸ்வரூபேன அனுபாக்கியத்வாத் உபாக்கியான்னா என்ன அஸ்தீதி பிரதீதி கோச்சரத்வம் பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கார் ஆனா ரெண்டும் ஒண்ணு ஒரு அர்த்தாபத்தியாத்தான் சொன்ன மாதிரி இருக்கேன் தாத்பரியமா இப்படி சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படி சொன்னாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொன்னார் ஆனால் ரெண்டும் ஒண்ணு நீங்க சொல்லியிருக்கார திருஷ்டத்வே சதி நஷ்டஸ்வரூபத்வாத் திருஷ்டஸ்வரூபத்வாத் நஷ்டஸ்வரூபத்வாத் அப்படிதான் அதனால தனித்தனி அர்த்தாபத்தின்னு வச்சுக்கலாம் ஒரு தோஷம் இல்லை அதனால பாஷ்ய ஆகரே ஏகத்துவோக்திஸ்து ஆகரம்னு சொன்னா இங்க ததன்யத்வாதிகரண பாஷ்யம்னு வச்சுக்கலாம் பிரகதாரண்யக பாஷ்யமும் வச்சுக்கலாம் ஆகரே பாஷ்ய உபனிஷத் பாஷ்யத்தை ஆகரம்னு சொல்ற வழக்கம் உண்டான்னு சில பேருக்கு சந்தேகம்
ஏன்னா சாதாரணமாக அங்கங்கே ஆக்கரம்னு சொன்னாலே ஆக்கரம்னு இருக்கும் இடம் கூடவும்னு அர்த்தம். எதை சொன்னாலும் நம்ம சூத்திர பாஷ்யத்தை எல்லா சாஸ்திரங்களையும் ஆக்கர சப்த பிரயோகம் என்ன சூத்திர பாஷ்யத்துக்குத்தான் சாதாரணமா சொல்வார். ஆனா சாங்கர பாஷ்யத்துல சூத்திர பாஷ்யம் அளவுக்கு இருக்கக்கூடியது ரெண்டாவது பாஷ்யம் பிரதாரண்யக பாஷ்யம். அதுல எவ்வளவு ரத்னங்கள் இருக்குன்னு அதை அனுபவிச்சாதான் தெரியும் ரகசியம். சில இடத்துல மூலம் அன்வயமே சார். ஒவ்வொருத்தரும் பாஷ்யக்காரர்கள் அதை வியாக்கியானம் பண்றவாழ்ல கவலைப்பட்டு இருக்கா மூலியத்தை அன்வயம் நமக்கு ஆயிடுச்சுன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். சொல்ற காலத்துல ரைட் ரைட் சொல்லுவோம் புரிஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிறோம். நிக்க வச்சு இது என்னன்னு கேள்வி கேட்டுங்க அப்புறம் தெரியும் அதனுடைய விவகாரம். ஏன் சொல்ல வந்தேன்னா அப்படி பாஷ்ய பிரதாரண்யக பாஷ்யத்திற்கு கூட ஆக்கரமும் விவகாரம் சொல்லியிருக்கார். பிரம்மானந்தையர் ரெண்டு இடத்துல பாஷ்யக்காரம்னு ஆக்கரம்னு சொன்னா பிரதாரண்யகம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். பிரதாரண்யக பாஷ்யம் அதெல்லாம் பரவாயில்ல. ஆக்கரே ஏகத்வோக்திஸ்து பிரயோஜன ஐக்கியாத் இது கண்டதா தாத்பர்யதச்ச இது ஆஹுஹு இத்யாஹுஹுன்னு சொன்னதுனால இது அஸ்வரசம் இருக்கு. இது வேண்டியது இப்படியே சில பேர் சொல்றாங்க அப்படின்ட்டு. யத்வா இது ஒரு செட். அபாத்தியத்துவமேவ தத்துவம். இப்ப தத்துவம்னா என்னதுன்னு சத்தா ஜாதின்னு நையாயிக்கன்னு சொல்றது ஒத்துக்கல. சத்தாங்கிறது அர்த்தக்கிரியாகாரித்துவம்னு பிரதார பௌத்தன் சொன்னதையும் நாங்க ஒத்துக்கல. பிராமணிகத்துவம் சத்துவம்னு சொன்னோம் சார். சத்துவம்னு அபாத்தியத்துவம்னு சொல்லலாம் சார். வைகாரிக நிஷேத அப்பிரதியோகித்துவம் அபாத்தியத்துவம் அதானே சாதாரணமாக சொல்றது. அப்ப நீங்க அந்த பட்சத்தை ஏன் விட்டுவிட்டீங்க? அந்த பட்சம் நான் சொன்னாத்தானே நீ மேல விழுந்தாய். அந்த பட்சம் நான் சொன்னதுமே நீ என்ன பண்ணிருக்காய்? அபாத்தியத்துவம்னு சொன்ன தச்சே நபாத்திய ஆபாதகம் என்ன தத்துவம். தத்துவமா இருக்கிறதுனால என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன்? பாத்தியத்வா பாவம். ஆபாத்தியம் பாத்தியத்வா பாவம் ஆபாதகம் சத்துவம். இந்த சத்தத்தையே நான் அபாத்தியம்னு சொன்னேனே ஆனால் அபாத்தியமா இருக்கிறதுனால பாதிக்கப்படாதுங்கிறது. என்ன சொன்னாச்சு? சச்சே நபாத்தியத்தான்னு சொல்லி அந்த சத்துக்கு அபாத்தியத்துவம்னு அர்த்தம் சொன்னேன்னா அபாத்தியமா இருக்கிறதுனால பாத்தியமாகலை அப்படின்னு வந்துடும் சார். ஸோ எதனால ப்ரூவ் பண்ணுமோ எதை ப்ரூவ் பண்ணுமோ அந்த ரெண்டும் ஒன்னா போயிடுது. ஸோ அது சரியா வராத பெக்கிங் தி கொஸ்டின் ஆயிடுது சார் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், கிளவரா தத்துவம்ங்கிறது பிராமணிகத்துவம்னு தப்பிச்சுன்னு போயிட்டேன். இப்ப நீங்க மறுபடியும் அபாத்தியத்துவமே சொல்லணுங்கிறேன். இது நம்ம ஏகதேசிகள் தான், வேற யாரும் இல்லை சார். அங்கே அபாத்தியத்துவம் சொல்றேன் அதையே சொல்றோம் இங்கேயும் அப்படின்னு சொன்னேன்னா இப்ப இப்படி சொல்றவாள் எப்படி தப்பிச்சுக்க முடியும்? அதை கொஞ்சம் பார்க்கணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் இப்படி நம்ம சொன்னோம்னா இந்த ஒரு சுச்சுவேஷனை எப்படி நம்ம கிராஸ் பண்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் தத்துவம் யூஸ்வலி நம்ம சொல்ற மாதிரி அபாத்தியத்துவமே சொல்லிவிடுவோமே. அனாவசியமாக இந்த பிரகரணத்தை மட்டும் பிராமணிகத்துவம்னு ஏன் சொல்வானே அப்படின்னு நினைக்கிறேடா. அப்ப இந்த ஆபாத்திய ஆபாதக ஐக்கியம் எதனால ப்ரூவ் பண்றேனோ எதை ப்ரூவ் பண்றேனோ தச்சேத் நபாத்தியதா அபாத்தியம் சேத் நபாத்தியதா ரெண்டும் ஒரே மாதிரி தானே சார் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னடையானால் அதுக்கு நான் ஒரு சமாதானம் சொல்றேன். என்ன தத்துவம் யத்வா அபாத்தியத்துவமேவ தத்துவம் நக தர்ஹி ஆபாத்திய அவைசிஷ்டியம். ஆபாத்திய அவைசிஷ்டியம் ஆபாத்தியம் பாதகா பாவா ஆபாதகம் தத்துவம். தத்துவமும் அபாத்தியத்துவமா இருக்குமேயானால் ஆபாதகமான தத்துவமும் அபாத்தியமாக இருக்கக்கூடியதான பாத்தியத்வாபாவமும் ஒன்னா போயிடுமே அப்படின்னு. நக தர்ஹி ஆபாத்திய அவைசிஷ்டியத்துவம் அவைசிஷ்டியம். இப்ப என்ன சொல்றார்? அபாத்தியத்துவம் ஹி திரைகாலிக நிஷேத அப்பிரதியோகித்துவம். இந்த முதல்ல அபாத்தியத்துவம்னு சொன்னேன் பார்த்தல, அது என்னது? திரைகாலிக நிஷேத அப்பிரதியோகித்துவம். 3 காலத்திலையும் அது இல்லாத போகாது. நிஷேதம்னா அத்தியந்தாபாவம், நிஷேத பிரதியோகினா இல்லாத போகிறது, நிஷேத அப்பிரதியோகினா இல்லாம போகாதது. திரைகாலிக நிஷேத அப்பிரதியோகித்துவம்னா முக்காலத்திலையும் இல்லாமல் போகாது, எப்பவும் இருக்கும். இது முதல் அபாத்தியத்துவ லட்சணம். பாத்தியத்வாபாவத்துக்கு லட்சணம் என்ன அப்படின்னு சொன்னேனால் விவகாரஸ்ய ஆபாத்தியத்வேனவா
தேனச்ச விபரீத பிரமா விஷயத்வாபாவா ஆபாத்தியதே. இதனால என்ன? விபரீத பிரமா விஷயத்துவ அபாவா. இந்த இடத்துல பாத்தியத்வாபாவம்னா விபரீத பிரமா விஷயத்வாபாவம். இப்ப என்ன சொன்னோம்? திரைகாலிக நிஷேத அப்பிரதியோகியா இருக்கமையானால் விபரீத பிரமா விஷயத்துவம் வராது அப்படின்னு சொல்லும். இப்ப ரெண்டும் வெவ்வேறு தானே. பாத்தியத்தை ஒரு இடத்துல எப்படி ஒரு இடத்துல அப்படின்னு மாத்திட்டோம். இப்ப இது சொன்னதுனால ரெண்டும் ஒன்னா ஆகல, சரியாப்பட்டு. இது ஆபாத்தியதை இது நான் ஆபாத்திய அவைசிஷ்டியம் இல்ல. வியவஹாரஸ்ய ஆபாத்தியத்தேனவா நான் ஆபாத்திய அவைசிஷ்டியம் இல்லைன்னு நாம என்ன சொல்றோம்? இப்ப திரைகாலிக நிஷேத அப்பிரதியோகியாக இருக்கமேயானால் விபரீத பிரமா விஷயத்துவ பாவத்துடன் கூடினதா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி? திரைகாலிக நிஷேத அப்பிரதியோகி சேத்து விபரீத பிரமா விஷயத்வாபாவான் சியாத். இது முதல்ல சொன்னோம். இது அடுத்ததாக நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? திரைகாலிக நிஷேத அப்பிரதியோகி சேத்து என்ன விவகார விஷயமாக இது பாத்தியம், அயம் பாத்தியம் இதம் பாத்தியம்னா அப்படின்னு விவகார விஷயம் ஆகாது. இப்ப என்ன? விவகார விஷயத்துவம் இல்லைங்கிறது தான் ஆபாதகம், ஆபாத்தியம். அதனால விவகாரஸ்யாபி ஆபாத்தியத்தேனவா ந ஆபாத்திய அவைசிஷ்டியம். அதனால ஆபாத்திய வைசிஷ்டியம் அதுவும் இதுவும் ஒண்ணுங்கிற விவகாரம் இல்லை. ஒண்ணு விபரீத பிரமா விஷயத்துவ பாவத்தையாவது சொல்லுங்க, இல்ல விவகார விஷயமாகவும் சொல்லிடும். அப்படின்னு சொன்னேன்னா ஆபாதகம் வேற ஆபாத்தியம் வேற சரியா போயிடும். நச்ச பாத்தியத்வேனைவ அசத்வியாவருத்தேரபி சித்தியா. எப்ப பாத்தியம்னு நீங்க சொன்னீடோ சச்சேன் நபாத்தியாச்சான்னு சொன்னேன். பாதிக்கப்படுகிறது. பாதிக்கப்படுகிறதுனால இது சத்து இல்லை. பாதிக்கப்படுகின்றதுனாலேயே அசத்தும் இல்லை. ஏன்னா அசத்துக்கும் பாதம் இல்லை. ஸோ நச்ச பாத்தியத்தேனைவ அசத்வியாவருத்தேரபி சித்தியா அனிர்வச்சனீய சித்தி அனிர்வச்சனீயத்துவ சித்தி பரியவசானேன சேஷவையர்த்தம். முன்னால கேட்டாதான் மறுபடியும் ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். அதனால சச்சேன்ன பாத்தியதான்னு சொன்னாலே போருமே சார். அது மேல அசச்சேன்ன பிரதீயதாங்கிறது வேண்டியது இல்லையே. அப்படி ந பிரதீயேதா இத்தியத்திர விபர்யே ந பிரதீயேதான்னு சொன்னேன். அசச்சேன் ந பிரதீயேதா. இந்த இடத்துல ந பிரதீயேதான்னு சொல்லிருக்கேன். விபர்யே அப்படின்னா பிரதீதி இருக்குமே. ஆனால் திருஷ்யத்வேனைவ சத்வைலட்சண்ய சித்தியா. இது திருஷ்யமா இருக்கு. எப்ப பிரதீதி இல்லைன்னு சொல்றோ அப்ப அது என்னது? பிரதீதி இருக்கு. பிரதீதி இருக்கிற பொருள் என்ன? திருஷ்யம். திருஷ்யமா இருக்கிறதுனால சத்து இல்லை. பிரம்மமும் திருஷ்யமா இருந்தாலும் பிரம்மம் மித்யா போயிடும். விமதம் மித்யா திருஷ்யத்வா. எப்ப பிரதீயமானத்துவம் இல்லைன்னு சொன்னேன்னா பிரதீதி வந்தார். பிரதீதி வந்துன்னு சொன்னதுனாலேயே இது என்னாச்சு? சத்து இல்லாம போயிடுது. அங்க சத்தம் போயிடுது, இங்க அசத்தம் போயிடுது. நப்பிரதீயத்தான என்ன அர்த்தம்னா சத்த சாஸ்திர லட்சணம்னு வந்து எடுத்த. ஆகையால் இதுக்காக சத்த என்ன பாத்தியதா வேண்டாமே அப்படிங்கிறது. நப்பிரதீயேதா இத்தியத்திர விபர்யே திருஷ்யத்வேனைவ சத்வைலட்சண்ய சித்யா நபாத்தியேதா இத்யுக்திரபி அயுக்தா இது வாச்சியம். இப்படி சொல்றாங்க அப்படின்னு. பாத்தியத்துவ திருஷ்யத்வயோகோ ஏகைகஸ்ய பாத்தியத்துவமும் திருஷ்யத்துவமும் இந்த ரெண்டும் ஒவ்வொன்றும் சதசத்வியாவிருத்தி உபய சாதகத்துவம் எத்யபி சம்பவதி. இது சத்து அசத்து இந்த ரெண்டையும் பிரிக்கக்கூடியதான ஸ்வரூபம் கிடைக்கிறது. ததாபி நீங்க சொல்றது ரைட்டு. பூர்வபட்சி சொல்றது வசுதா ரைட்டு தான். சத்தேன்ன பாத்தியேதா ஒன்னே போரும். அதே போல அசன்னேன் பிரதியேதாங்கிறது ஒன்னே போரும். இருந்த போதிலும் ஏகைகஸ்ய ஏகைக தேச வியாபியத்வ கிரகதசாயாம் உபயோகோ சாஃபல்யாத். இதை மட்டும்தான் சத்தேன் பாத்தியதா அப்படிங்கிற எங்க எங்க சத்துவம் இருக்கும் அங்கெங்கெல்லாம் பாத்தியத்துவம் இல்லை அவளைத்தான் மட்டும் தெரிஞ்சவனுக்கு அந்த அதுவும் வேண்டி இருக்கும். அவ்வளவு. உபயம் வியாபியத்மபி ஏகைக தேச சாதகத்வேன உபன்யஸ்யதா பிரதி ஏகைக சாதகத்துவஸ்ய தோஷாவகத்வ அபாவாத். ஆகையால் இது வேற அது வேறன்னு தெரிஞ்ச ஒரு தோஷமும் இல்லை. அர்த்தாபத்தி துவயம் ச ஏதது முன்னாலே சொல்லிவிட்டோம். இது வேற அது வேற. அதனால
சச்சேன்ன பாத்தியதாங்கிறது பாத அர்த்தாபத்தி, அப்பிரதி அசச்சேன்ன பிரதீயதாங்கிறது கியாத்தியத்யா அர்த்தாபத்தி. அதனால கியாதி பாத அந்நியதா அனுபவத்தி அப்படின்னு ரெண்டு அர்த்தாபத்தியா சொல்லிக்கலாம். அதனால இது அது அர்த்தாபத்தி துவயம் வா ஏதது ஏகத்துவோக்திஷ்டு, ஏகத்துவோக்தி ஒண்ணுன்னு சொன்னது அசதா பாத்தியத்துவம் சதோபி ஆத்மனஹா திருஷ்யத்துவம் அங்கீகருவதா அசத்தும் பாதிக்கப்படுறதுன்னு சில பேர் ஒத்துக்கிறார். சத்தான ஆத்மாவுக்கும் திருஷ்யத்துவம் சில பேர் ஒத்துக்கிறார். அப்படி அங்கீகருவதா பரஸ்ய மதே, அவன் மதத்துல ஏகைக்கேன உபய சாதன அசம்பவ நிபந்தனா, கியாத்தினாலையும் மட்டும் பாதாத்மான அனுபவத்தினாலையும் அனிர்வச்சனத்தை சாதிக்கிறது தப்பு. நம்ம மதத்துல சரியா வருது. ஆனா பரமதத்துல அவ பிரம்மத்துக்கும் பாதம் ஒத்துன்னு இருக்கா, அசத்தான பதார்த்தத்துக்கும் தோணுகிற பாதம் ஒத்துன்னு இருக்கா, பிரம்மத்துக்கும் திருஷ்யத்துவம் ஒத்துன்னு இருக்கா. ஆகையால் அவ மதத்துல சரியா வராதுங்கிறதுக்கா இந்த ரெண்டும் சேர்த்து ஒரு அர்த்தாபத்தி சொன்னமே தவிர எங்க மதத்துல ஒரே அர்த்தாபத்தியும் இல்லை. இந்த ஒவ்வொரு பாதியும் ஒரு அர்த்தாபத்தி, அவ்வளவு. நானும் அதனால பரஸ்ய மதே ஏகைகேன உபய சாதன அசம்பவ நிபந்தனா. அது நானும் இதுக்கு மேல நபாத்தியேதா இத்தியத்திர பாதகம். நபாத்தியேதான் நீங்க சொல்றீங்க இல்லையா, தச்சேன் நபாத்தியேதா இப்படி. இங்க தச்சேன் நபாத்தியேதான்னு சொன்னேல, இங்க பாதம்னா என்னது சார்? எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா என்ன, இது இப்படி வந்ததுன்னா ஒரு தோஷம் வந்துருமேன்னு நமக்கு சொல்றாரு. இது ஒண்ணு அனாலிசிஸ் தான், இது ஒன்றும் தப்பா நினைக்க. ஏன் சார் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அவருக்கு வாக்கு இருக்கு சார், கேள்வி கேட்பார். கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது கஷ்டமோ? ஆனா அவன் எப்படியாவது உங்களுக்கு தள்ளணும்னு பாக்குறான். நீங்க என்ன பண்ணணும், நம்ம அத்வைத சித்தாந்தத்துல நம்ம யுக்தி ஆசிரியக்கல. யுக்தி ஆசிரியச்சோமையானால் நமக்கு இதை விட உயர்ந்ததான ஒரு யுக்தி சொல்லிவிட்டா நம்ம என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக்கு. அந்த பயத்துக்கு இடமே இல்லை. ஏன் தெரியுமோ, நாம எதையும் யுக்தியை வச்சுட்டு ஸ்தானப்பணம் பண்ணலை. எல்லாத்துக்கும் ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கோம். பகவத்பாதாவுடைய மெத்தட் என்னன்னு, எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது வேதத்தை வரைக்கும் கொண்டு போயிடுவார். சூத்திர பாஷ்யமுக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது சூத்திரக்காரர் இப்படி சொல்லியிருக்கார், சூத்திரக்காரர் சொல்லியிருக்காரு, ஸ்ருதியில சொல்லியிருக்கா, இதை பாருங்க ஸ்ருதியை கோட் பண்றாரு. ஒவ்வொரு அதிகரணத்திலையும் எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் ஸ்ருதியை சொல்லிட்டே இருக்கார். அதே மாதிரி கீதா பாஷ்யம் பண்ணும் பொழுது கீதா ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணும், இது ஸ்ருதே அப்படிப்பார். ஸ்ருதே ரிவார்த்தம் ஸ்ருதி கச்சது அப்படின்னு ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுதான் ஸ்ருதி சொல்லணும். விவகாரம் என்ன, சிலது ஸ்பஷ்டமாகவே இருக்கு, சிலது இல்லாத இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கார், இது ஸ்ருதே அப்படின்னு இந்த ஸ்ருதியை கொண்டு வந்து கொடுத்துடுறாரு. அதனால கடைசியில் என்ன போனாலும் உங்களுக்கு ஸ்ருதி சொன்ன வழியில தான் நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனா ஒரு பயமும் இல்லை. ஆனா எங்க பயம்னா அந்த ஸ்ருதி எங்க இருக்குன்னு தேடணும். அது ஞாபகம் இல்லைன்னு யார் தான் என்ன பண்ண முடியும்? தசோபநிஷத்தோ இல்ல 12 உபநிஷத்தோட நமக்கு நொற்று இருக்கணும். அதே மாதிரி சில பாகங்கள்ல நமக்கு நொற்று இருக்கணும். அது இருந்ததுன்னா சுலபமா சமாதானம் பண்ணி விடலாம். ஆனா இது என்ன, கார்லேட் பண்றதுக்கு இப்படி கேள்வி இருந்ததுன்னா எங்க சார் இருக்கு அப்படின்னு கார்லேட் பண்றது அனுபவத்துக்கு தான் வரணும். அதனால அவன் கேள்வி கேட்கறாங்கிறதுக்காக கவலையே விடப்படாது. ஆனா அவன் என்னடான்னா நம்ம அத்வைத்தத்தை நன்னா புரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளையே கேள்வி கேட்கறான். ஓஹோ இப்படியா அப்படிங்க. அதனால இதுக்கு என்ன, இது நமக்கு ட்ரைனிங் தான். இப்படி கேள்வி கேட்டா அதுக்கு எப்படி சமாதானம் சொல்றதுங்கிற ஒரு ட்ரைனிங். ஆனா சமாதானம் உங்க கிட்ட இருக்குன்னு நீங்க பாத்துக்கணும். சமாதானம் எங்க இருக்கு, இது என்ன நாட் அ சிங்கிள் கொஸ்டின், நியூ கொஸ்டின். எல்லாமே பழைய கிரந்தங்கள்ல இருக்கு. எங்க பஞ்சபாதிகா விவரணம், தத்துவபோதனம், அது போல கிரந்தங்கள்ல இருக்கு. பிரத்யக் தத்துவ பிரதீபிகா, இப்படி நிருசிம்ஹாசிரம அத்வைத தீபிகா, இந்த கிரந்தங்கள்ல எல்லாமே இருக்கு. நிறைய பிரகரணங்கள் இருக்கு. வாசஸ்பதி மிஸ்ரத்துக்கு பின்னால ரீசெண்டா சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதிகள் வர பரியந்தம் நடுவில் இருந்த பிரகரணங்களை எல்லாம் கோட்டை விட்டோம். படிக்கிறதே இல்லை. ஒரு 500-600 வருஷத்துக்கு பிரகரணங்கள்லாம் யாரும் பார்க்கல. இதை கேல்குலேட் பண்ணிட்டார் நியாயாமிரதக்காரர். வேற என்ன பண்ணி அந்த புஸ்தகம்லாம் வரவழைச்சு அதுல இருக்கக்கூடியதான கேள்விக்கு என்னென்ன சமாதானம் சொல்லிருக்காரு அதெல்லாம் பூர்வபட்சமா எழுதி
சரி பிடிச்சு கொண்டாங்க. இது நடந்த விஷயம். என்னாச்சு, நமக்குள்ள இருக்கிற ஒரு வீக்னஸ் பார்த்து அதை நம்ம மேல போட்டார். இந்த மசூதரசு இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு அந்த தர்க்க செயலி இருக்கிறதுனால எல்லா கிரந்தத்தையும் பார்த்து இதுக்கு இங்க எங்க சமாதானம் இருக்குன்னு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது சாதாரணமா நம்ம அந்த கிரந்தத்தினுடைய போக்க பார்த்தா தெரியும். ஏன்னா ஒரு புஸ்தகம் படிக்கிற காலத்துல முதல்ல என்ன பண்ணோம்னா அந்த புஸ்தகத்தினுடைய ஒரு பங்கிய வார்த்தை அர்த்தம் பண்ண முடியாது. அந்த புஸ்தகத்தை எழுதினவாருடைய ஹிருதயத்தை பார்க்கணும். அப்ப என்ன ஆகுது, ஓஹோ இதான விவகாரம் அப்படின்னு தெரியும். இப்ப அது என்ன சொல்றார், இப்ப அதுக்கு பார்ப்போம். நனு நபாத்யேதா இத்யத்ர பாதः கிம் பாதக ஞான நிவர்த்திः த்ரைகாலிக நிஷேதோ வா. நபாத்யேதா சச்சேன்ன பாத்யேதா அப்படிங்கிற இடத்துல பாதம்னு சொல்றேல, இந்த பாதம்னா பாதக ஞானத்தினால போறதுனால இது பாதம்னு சொல்றேல. அஜானம் இருக்கு, இது பாதக ஞானமான பிரம்ம ஜானத்துல போயிடுறது, அதனால அது பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றேடா. இல்ல திரைகாலிக நிஷேதோவா, முக்காலத்திலேயே அது இல்லாம போறதுதான் பாதகம்னு சொல்றேன், பாதம்னு சொல்றேடா. ஆத்ய இஷ்டாபத்தி முதல்ல நாங்க ஓகேன்னு சொல்றோம். திருத்தீயே ரெண்டாவது இதுல அசத்விலட்சணத்துவ பட்சேன பாத்யேதா இது சேத் திருத்தீயே ரெண்டாவது பட்சம் திரைகாலிக நிஷேத பிரதியோகி நிஷேதா அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அசத்விலட்சணத்துவ பட்சேன பாத்தியதே ச இது விபர்யய அபர்யவசானம் இது சேத். இங்க நீங்க என்ன பண்ணிருக்கேன், அசத்விலட்சணத்துவ பட்சத்துல இப்ப பாருங்க, மாத்வ மதத்துல சுக்தி ரஜதான் அசத்து அவா பட்சத்துல, நம்ம பட்சத்துல சுக்தி ரஜதம்ங்கிறது பிராதிபாசிகம். ஏன் ரஜதம் கண்ணுக்கு தோன்றது, கண்ணுக்கு தோன்றது உமக்கு எப்படி தெரியும், எடுத்துக்கிறதுக்காக போறானே, இந்த வெரி ஃபேக்ட் அதை எடுத்துக்கிறதுக்காக போறதுனாலே ஹி நோஸ் இது ரஜதம்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். இங்க ரஜதம் இல்ல, ரஜதம் இருந்து ரஜதம்னு எடுத்துக்க போனானேன்னா இது பிரமாஜானம். ஆனா இது ரஜதம்னு நினைச்சு எடுத்துக்க போனா என்ன கிடைச்சது அவருக்கு, ரஜதம் கிடைக்கல, வெறும் சுக்தி தான் கிடைச்சது. ஸோ இது பிரமமாயிடும். ஸோ அந்த இடத்துல ரஜதம்னு பார்த்தது என்ன, அநிர்வச்சனம். இப்ப பார்த்திருக்கான். எப்ப எது கண்ணுக்கு அகப்படுகிறதோ, இருக்கு என்று காணப்படுகிறதோ அது அசத்து இல்லை. அசத்தா இருந்தால் இருக்கு என்று காணப்படப்படாது. இது நம்ம சொன்னோம். ஆனா அவன் என்ன சுத்தி ரேதமும் அசத்துன்ட்டு அவன் எப்ப அசத்துன்னு சொல்லிவிட்டானோ, இப்ப இந்த அசத்து தான் பாதிக்கப்படாதோ இல்லையா, அதுக்கு பாதக ஞானம் இருக்கு. அதான் சொல்றேன். தித்தியே அசத்விலட்சணத்துவ பட்சேன அசத்து இல்ல அப்படின்னு சொன்னதுனால பாத்தியதே ச இது விபர்யே அபர்யவசானம் இது சேத் ந உபயதாபி அதோஷாத். ரெண்டு பட்சத்திலையும் தோஷம் இல்லை சார். ஏன் நச்ச ஆத்ய பட்சே இஷ்டாபத்தி, ஆத்ய பட்சம் முதல் பட்சத்துல இஷ்டாபத்தின்னு சொல்லப்படாது. ஏன் ஞான நிவர்த்தியத்வே ஸ்ருத்யாதி சம்மதே உக்தத்வாத். ஞானத்தினால நிவர்த்தி ஆறதுங்கிறது நாங்க முன்னாலேயே சொல்லிவிட்டோம். ஏன் சுத்தி ரஜதாதிகளா இருக்கட்டும், சகல பதார்த்தங்களா இருக்கட்டும், சுத்தி ரஜத்துக்கு ரஜத ஞானத்தினால சுத்தி ஞானத்தினால பாதம் வருது, ரைட். அதே மாதிரி எல்லா பதார்த்தமும் அசத்தா இருந்த போதிலும் அதுவும் பிரம்மஜானம் வந்த பிறகு நிக்கிறதோ, சர்வமும் போயிடுது. பாருங்க, பிரம்மஜானம் எப்ப வருதோ எல்லா பதார்த்தமும் பிரம்மத்தை தவிர மீதி பதார்த்தங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதுதானே பிரம்மஜானத்தினுடைய சுபாவம். ஞானேனது ததஜானம் ஏஷாம் நாசிதமாத்மனா. அதே போல ஞானாத்மே சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதேஜுனா யதா இஷிகாதூலம் அக்னௌ புரோதம் அப்படின்னு எல்லாத்தையும் எரிச்சப்படுறது அப்படின்னு. ஸோ நீங்க அசத்துன்னு ஒத்துண்டாலும் அசத்து இல்லேன்னு ஒத்துண்டாலும் பிரம்மஜானம்னு ஒண்ணு வந்ததே. ஆனால் பிரம்மத்தை தவிர சகல பதார்த்தங்களும் போறதுனால நீங்க முதல் பட்சத்துல பாதக ஞானேன நிவர்த்தின்னு சொன்னேல, அதுல இஷ்டாபத்தின்னு சொல்லப்படாது. ஏன்னா பாதக ஞான நிவர்த்தின்னு பிரம்ம ஜானத்தினால நிவர்த்தியானது உங்க அசத்துக்கும் வரும், மித்யா பதார்த்தமான சகல பதார்த்தத்துக்கும் வந்துடும். அதனால இஷ்டாபத்தி சொல்ல முடியாது.
ஞான நிவர்த்தியத்வே ஸ்ருத்தியாதி சம்மதேகே உக்தத்வாத். ஞான நிவர்த்தியம்னு சொல்றதுக்கு எல்லாம் நீங்க சுத்திரேதாதிகளுக்கும் பிரம்மஜானத்தினால போதும். சுத்திரேதத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சுத்திரேதத்துல சுத்தியவச்சின்ன சைத்தன்யத்தினால அங்க இருக்கக்கூடியதான அஜானம் தான் போச்சு. மறுபடியும் நாளைக்கு சுத்தியில ரத்தம்னு வரப்படாதான் என்ன, தாராளமா வரும். ஒரு நாளைக்கு ஒரு பிரம்மம் வந்து மறுநாளைக்கு இன்னொரு நாளும் பார்த்தாலே ஒரு அலுப்பு தட்டினா அது மாதிரி காணப்படும்னு. சில பதார்த்தங்கள் ஒரே மாதிரி இருந்தா இதை பார்த்து நஜம் பூன்னு வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் பூவா இருக்கும், பார்க்கறதுக்கு நஜமா இருக்கும். ஒரு நாள் தான் ஏமாந்தான், இன்னொரு நாள் ஏமா ஒரு 5-6 மாசம் அனுப்புற மறுபடியும் ஏமாறலாம் இல்ல. நம்ம 5-6 மாசம் இருக்கு, அப்பப்பா ஏமாந்துட்டே இருக்கும் சில விஷயங்கள்ல. ஆகையால் விவகாரம் என்னென்ன, அது போல இருக்கிறது சுத்தியவச்சின்ன சைத்தன்யத்துல இருக்கக்கூடியதான அஜானத்துக்கு மட்டும் பாதம். பிரம்மஜானம் வந்தா எல்லா அஜானமும் போயிடுது. ஆகையால் இது மட்டும் போரும்னு இஷ்டாபத்தி சொல்லப்படாது. ஞான நிவர்த்தியத்வே ஸ்ருத்தியாதி சம்மதேகே உக்தத்வாத். த்விதீயேபி இரண்டாவது பட்சத்திலையும் அசத்வைலட்சண்யத்வேன விபர்யய அபரியவசானம் சச்சேன்ன பாத்தியேதான சத்விலட்சணம் சேத் பாத்தியேதான. சச்சேத் ந பாத்தியேத, அப்ப சத்விலட்சணம் சேத் பாத்தியேத அப்படிதான் வருமே தவிர அசத்விலட்சணம் பாத்தியேதான்னு வருமோ? வர. சச்சேன்ன பாத்தியேதான சத்விலட்சணம் பாத்தியேதான்னு தான் வரும், அசத்விலட்சணம் பாத்தியேதான்னு வராது. அதனால த்விதீயே அசத்விலட்சணத்வபட்சேன பாத்தியேதா இதி விபர்யே அபரியவசானம் இத்யேத் ந உபைதாபி அதோஷாத் ந ச ஆத்ய இஷ்டாபத்திஹ ஞான நிவர்த்தியத்வே ஸ்ருத்யாதி சம்மதேஹ உக்தத்வாத். த்விதீயேபி ந அசத்விலட்சணத்வேன விபர்யய அபரியவசானம் ஏ பிரதிபன்னோபாதிஸ்த நிஷேத பிரத்யோகித்வஸ்ய அசதி அசம்பவேன அசத்வைலட்சண்யஸ்யைவ விபர்யய பரியவசான பிரயோஜகத்வாத். இப்ப பாருங்க, நாம மித்யா சதசத் விலட்சணம்னு எதுக்கு சொன்னோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். பிரதிபன்னோபாதி நிஷ்ட திரைகாலிக நிஷேத பிரதியோகித்வம் படிச்சோம். அப்ப ஏதோ பிரதிபன்னோபாதின்னு எதுக்கோன்னு நினைச்சோம். பிரதிபன்னோபாதி நிஷ்டான்னு சொன்னதுனால என்ன ஆறுது அப்படின்னு, பிரதிபன்னமான உபாதி, பிரதிபன்னம் தோணக்கூடியதான ஒரு பொருள், அந்த பொருளில் இருக்கிறதாக காணப்படும் பொருள் அழிஞ்சு போனா மிச்சம். சுக்தியில காணப்படும் ரஜதம் பாதிக்கப்பட்டதுனால ரஜதம் மிச்சம். ஞாபகம் வச்சுக்கணும், ரஜதம் மித்யான்னு ஏன் சொன்னேன்? பாதிக்கப்படுறதுனால மித்தியம் தான் லூசா சொல்லிட்டு இருக்கோம். ஜெனரல் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி, எது பாதிக்கப்படுகிறதோ அது மித்யா, எது பாதிக்கப்படுறதோ அது மித்தியம் இல்லை. குடமும் தான் இருக்கு, கீழே போட்டா உடஞ்சி போயிடுது, அதுக்காக குடம் மித்தியம் விழ. குடம் மேல இருக்கிறது கீழே போட்டா உடஞ்சி போயிடுதுன்னு சொன்னதுனால கடமானது அது நஸ்வரம், அவிநாசி, அனித்தியம் இவ்வளவுதான் வரும். கடமானது உடஞ்சத்தினாலேயே பாதிக்கப்பட்டதுனாலேயே அது மித்யாத்துவம்னு நாங்க சொல்லல. என்ன புரிஞ்சுக்கணும், கடமானது அழிஞ்சு போச்சு, அது நஸ்வரம், அது அனித்தியம். கற்பூரம் வச்சிருந்தேன் வெளியில, கற்பூரம் காத்துக்கே எவாபரேட் ஆயிடுது, அப்படியே இருக்குன்னு அது கற்பூரம் இல்லை, அது மெழுகு. வச்சுங்க, சுத்த கற்பூரம் வச்சிருந்தேன்னா 2-3 நாள்ல கரைஞ்சு போயிடும். அதனாலதான் கற்பூர டப்பால கொஞ்சம் 2 மிளகு போடுவான், அதோட வச்சுட்டு இருப்பான் பழைய. இப்பெல்லாம் வழக்கம் இருந்தாதானே இருக்கிறது, அதனால அது போட்டா அது எவாபரேட் ஆகாதும்பா. பழைய நாள் இப்படி கண்டுபிடிச்சிருக்கா. இப்ப அது நல்ல பூ கற்பூரம் அது போயிடுதுன்னா அதனால அது மித்யா பூதம்னு சொல்வேடா? இல்லையே, அது அசக்கிரியாக்காரியா இருக்கேன், பத்து எரியுத. அப்ப என்ன விவகாரம்னா, அந்த பொருளானது மித்தியேன்னு எப்படி சொல்லணும்? எங்க காணப்படப்படாதோ அங்கே காணப்படும், எங்க அது இல்லையோ அந்த இடத்துல காணப்படும். எது எங்கு காணப்படுகிறதோ அங்கேயே அது இல்லாத போனால் அது மித்யா. பிரதிபன்னோபாதி நிஷ்ட திரைகாலிக நிஷேத பிரதியோகித்வம். இந்த நியாய பரிபாஷைகளை கொஞ்சம் வழக்கம் இருந்தா சுலபமா இருக்கும். இல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிறப்ப என்ன புரிஞ்சுக்கணும், பிரதிபன்னோபாதி நிஷ்ட தோணுகின்றதான இடத்தில் இருக்கும் அதனுடைய அபாவம் அதற்கு மித்யாத்வத்தை கொடுக்கிறது.
எங்க எது தோணுகிறதோ அங்கு அது இல்லை என்று சொன்னால் மிச்சா. இப்ப விவகாரம் தோணணும்னா ரஜதம் தோணினத்தினால ரஜதம் பாதிக்கப்பட்டதுனால மிச்சம் இல்லை. எந்த சுக்தியில ரஜதம் தோணித்தோ அந்த சுக்தியிலேயே ரஜதம் இல்லாததுனால மிச்சம். பிரபஞ்சம் மிச்சான எந்த பிரம்மத்தினிடத்துல பிரபஞ்சம் தோணுகிறதோ அந்த பிரம்மத்தினிடத்திலேயே பிரபஞ்சம் இல்லை அப்படின்னு சொன்னதுனால்தான் பிரபஞ்சத்துக்கு மிச்சம். அதனால்தான் நான் ஈக நானாஸ்தி கிஞ்சன. அந்த இடத்துல நான் ஆஸ்தினா அப்படின்னு சொன்னதைய ஸ்ருதி நான் ஈக நான் ஆஸ்தி கிஞ்சன. ஈக இந்த பிரம்மத்தினிடத்தில் நானா கிஞ்சன பதார்த்தம் இல்லை. அது கட்டோபனிஷத்திலையும் மிருத்யோ யமிருத்யு மா புனோதி யைஹ நானேவ பஸ்யதி இஹகாரம் இருக்கத்தான் இருக்கு. இதம் சப்தம் இல்லாம சொல்லல. மனச இவேத மாப்தவ்யம் நேகனானாஸ்தி கிஞ்சனா கட்டோபனிஷத்துலையும் விவகாரம். அதே போலயே நாத்திர காச்சன பிதாஸ்தி அத்திரான இந்த இடத்தில் இஹானாலும் சொல்லட்டும் அத்திரான்னு சொல்லட்டும். ஆனா அங்கெல்லாம் இஹான்னு சொல்லிருக்கோம் இல்லையா, அந்த இஹான்னா அதுக்கு இஹான்னா இதுன்னு அர்த்தம். இங்க என்ன எங்க அதுக்கு முன் வாக்கியத்துல அது மூர்த்தாமூர்த்தமான பதார்த்தங்கள் எல்லாம்னு சொல்லு. மூர்த்தாமூர்த்தமா இருக்கக்கூடியதான பிரம்மத்தில் அப்படின்னு மூர்த்தாமூர்த்த பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கு என்று சொன்னதான பிரம்மத்திலேயே இது இல்லை அப்படின்னு சொன்னா அது வச்சிருந்த. அதனால ரெண்டாவது பட்சத்துல சச்சேன்ன பாத்தியேதான்னு சத்விலட்சணம் சேத் பாத்தியேதான்னு வருமே தவிர அசத்விலட்சணம் சேத் பாத்தியேதான்னு வராது. ஏன்னா பிரதிபன்னோபாதிஸ்தா பிரதிபன்னமாக தோணுகின்ற இடத்தில் உள்ள பிரதிபன்ன உபாதிஸ்த பிரதிபன்னம் தோணுகின்றதான உபாதி இடத்தில் இருக்கிற நிஷேத பிரதியோகித்வஸ்ய நிஷேத பிரதியோகம் அங்கு இல்லை என்று சொல்வது அசதி அசம்பவேன. இது நீங்க அசத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அசத தோணாத தோணுகின்ற இருக்கக்கூடியதான இடத்தில் இல்லாமல் போவது மிச்சம். அசத்துல தோணுமோ? அது தோணினா அது அசத்து இல்லை சார். அசதி அசம்பவேன தோணுகின்ற இடத்தில் இல்லாம போவது எனக்கூடியதான லட்சணம் அசத்துல வராது. ஏன்னா அசத்து தோணாது. அசத்வைலட்சண்யத்தைவ அதனால அசத்விலட்சணம் சேத் அப்படின்னு தான் சொல்லணும். அசத்விலட்சணத்தைவ விபர்ய பரியவசான பிரயோஜகத்வாத் ஆகையால் அசத்விலட்சணம் தான் சொல்லணும். அசச்சேத் இத்யத்ராபி அசச்சேன்ன பிரதியேதாங்கிற இடத்திலையும் யத்யபி அசத்வம் ந சச்சா ஜாதிராகித்யம் சத்தா ஹீனே சாமான்யாதவ் வியபிசாராத். சத்தை இல்லாத அவன் என்ன சொல்லிட்டான் நையாயிக்கன், இந்த ஜாத்தின்னு ஒரு கான்செப்ட் சொல்லல் பார்த்தல. இந்த ஜாதிங்கிறதோ சாதிருஷ்யம்ங்கிறதோ இந்த முதல் மூணு தான். இதுல திரவிய குண கர்மாக்கள்ல இருக்கே தவிர சத்தையில ஜாதி இல்லை. ஆனா சாதிருஷ்யம் இருக்கு. கோத்துவம் யதா நித்தியம் ததா அஸ்வத்வம் அபி அப்படின்னு சொல்றான். சத்தை எங்க இருக்கு? திரவிய குண கர்மாக்கள்ல தான் இருக்கு. இது சாமானியாதுகள்ல இல்லை. அதனால சாமானியாதவ் வியபிச்சாரா அங்கே இல்லை. எத்தோ ஆத்மனி வியபிச்சாராதித்யுக்தம் பரைஹி ஆத்மாவில வியபிச்சாரம் வரும்னு சொன்னாலே மார்த்வாள் தன்மனே ஆத்மனி சத்தாயாக சத்வேன ஆபாதகத்தைவ அபாவாத். அவன் மதத்துல ஆத்மாவில சத்தம் இருக்கு. எங்க மதத்துல ஆத்மா சத்ரூபம் சச்சேன்ன பாத்தியேதான்னு சொல்ற ஆத்மாவில சத்துவம்னு இருக்குன்னு அவன் சொல்லிவிட்டான். அதனால அங்கே சரியா வராது. அஸ்மன் மதேச்ச தஸ்ய திருஷ்யத்துவஸ்யைவ அபாவேன எங்க மதத்துல பிரம்மத்துல திருஷ்யத்துவம் இல்லை. பிரம்மம் கண்ணுக்கு காணப்படாது, புலனுக்கு விஷயமாகாது, மனசுக்கு விஷயமாகாது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. ஆகையால் அஸ்மன் மதேது எங்க மதத்துல தத்திர திருஷ்யத்துவஸ்யைவ அபாவேன திருஷ்யத்துவமே இல்லாதனால ஆபாத்தியஸ்யைவ அபாவாத் அபிபாத்தியத்துவம் பிரம்ம பாத்தியத்துவமும் இல்லை. சுக்தி ரூபியாதவ் வியபிச்சாராபத்தே பாத்தியத்துவம்னு சொன்னா சுக்தி ரூபத்துல பாத்தியத்துவம் இருக்கு. அதனால வியபிச்சாரம். தத்தாபி நிருபாக்கியத்துவம் நிஸ்வரூபத்துவம் வா அசத்துவம். நிருபாக்கியத்துவம் தான் அசத்துன்னு சொல்லணும். உபாக்கியான அஸ்தி திதி விஷயத்துவம் உபாக்கியத்துவம் அது இல்லை.
நிருபாக்கியத்துவம் நச்ச நிருபாக்கியத்துவம் ख्यात्य भावः तथा च ஆபாத்திய அவைசிஷ்டியமிதி வாச்சம். இதுக்கப்புறம் நிருபாக்கியத்துவம்னு தோணாதுன்னு சொல்லியிருக்கேட அப்படின்னு தோணாத போனால் தோணாததாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அசத்தே ந பிரதீயேத. அசத்துன்னு என்ன? நிருபாக்கியம். நிருபாக்கியம்னா தோணாதது. தோணாததுன்னு சொன்னா எது தோணாததாக இருக்கோ அது தோணாமலாக தான் இருக்கும். மறுபடியும் ஆபாத்திய அவைசிஷ்டியம் வந்துடுதுன்னு அந்த பட்சத்துல இப்ப சச்சேன்ன பாத்தியதாங்கிற வரைக்கும் சொல்லிவிட்டோம். அசச்சேன்ன பிரதீயதாங்கிற பட்சத்துல வரக்கூடியதான தோஷங்கள் மேல வருது. இந்த தோஷங்களை அடுத்த வாரம்